கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 5இன் மத்திய பகுதி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதை யாருக்கு கடவுள் சொன்னார், என்ன நிகழ்ந்தது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அது ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட அது இன்றைக்கும் அது நமக்கு சொந்தமான வார்த்தையாகத்தான் இருக்கிறது. அது எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தானே. அதற்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அவர் வாழ்க்கையில் சொல்லப்பட்டது எனக்கு எந்த விதத்தில் அது பொருத்தமாயிருக்கும் என்ற கேள்விக்கெல்லாம் இங்கே இடமில்லை. காரணம், கர்த்தர் சொன்ன வார்த்தை என்றைக்குமே உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. கடவுள் சொன்ன வார்த்தை விதைக்கு ஒப்பாயிருக்கிறது இல்லையா? அந்த விதை எந்த இடத்துல போட்டாலும் அதோட தன்மை என்ன, அது முளைக்க ஆரம்பிக்கும். ஆமாம், ஏனென்றால் அந்த விதைக்குள்ளாய் இருக்கின்ற உயிர் வல்லமை அப்படிப்பட்டது. அதே வண்ணமாகத்தான் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. அது குறிப்பிட்ட ஒரு ராஜாவுக்கு சொல்லப்பட்டது என்று உதாசீனப்படுத்த வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை நேரத்தில் கடவுள் கொடுக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எல்லா பக்கத்திலும் துரோகம், எல்லா பக்கத்திலும் ஏமாற்றம், எல்லா பக்கத்திலும் நாம் நிலை குலைந்த மக்களாக மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்து போனதுதான் மிச்சம் என்ற நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். அல்லது பலவிதமான தேவைகள் நிறைந்தவர்களாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு யார் எனக்கு உதவுவார்கள் என்று சொல்லி மனிதர்கள் பின்பதாக ஓடி ஏமாந்து போய் இன்றைக்கு வாழ்க்கையின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று கர்த்தருடைய தாசன் சொன்ன வண்ணமாய் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற கடவுள். அவரை நோக்கி யாரும் எந்த நேரத்திலும் எதை குறித்தும் விண்ணப்பிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி விண்ணப்பத்தை கேட்கிற கடவுள் மனிதர்கள் சொல்லுகிற வண்ணமாக சரி ஆகட்டும், நீ அப்ளிகேஷன் கொடுத்து விட்டாய் அல்லவா, அல்லது என்னிடத்தில் வந்து சொல்லிவிட்டாய் அல்லவா, பிறகு நான் பார்க்கிறேன் என்று திருப்பி அனுப்புகிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டது மாத்திரமல்ல, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ கசந்து போய் வேதனையோடு கூட சுக்குநூறாக உள்ளம் உடைக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக நீ உன் தேவைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். நான் காண்கின்ற கடவுள், ஆகாரின் கண்ணீரை கண்ட கடவுள், இன்றைக்கு நான் உன் கண்ணீரை காண்கிறேன் என்று சொல்லுகின்றார். இறுதியாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நான் உன்னை குணமாக்குவேன். ஐ வில் ஹீல் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமடைய போகிறீர்கள், குணமடைய போகிறீர்கள். ஒருவேளை சரீரத்தில் வியாதியாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்புங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வியாதி குணமாக்கப்படும். அது எப்படிப்பட்ட வியாதி, எத்தனை காலமான வியாதி, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ஒரு பொருட்டு அல்லவே அல்ல. கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படாத எந்த வியாதியும் நம்முடைய சரீரத்திற்குள்ளே வரவே வராது. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வியாதி உருவாகவே இல்லை. அதுதான் உண்மை. கர்த்தர் சொன்னால் அங்கே காற்றும் கடலும்
கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, வியாதிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஏன்? மரித்த சரீரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அல்லவா? வெளியே வா என்றால் உயிர்த்தெழுந்து வெளியே வரும்பொழுது நம் சரீரத்தில் காணப்படுகின்ற அந்த கிருமிகள் எல்லாம் அழிந்து போவது எம்மாத்திரம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாத வியாதி ஒன்றுமில்லை. ஆகையால் கடவுள் சொல்லுகிறார், உன் வியாதியை குணமாக்குவேன். ஒருவேளை சொல்லலாம், என் சரீரத்தில் தான் எனக்கு ஒரு வியாதி இல்லையே, நான் நன்றாக இருக்கிறேனே. ஆம், சரீரத்தில் வியாதி இல்லாமல் இருக்கலாம். மனதளவில் யூ மே பி a sick person, mentally you may be a sick person, spiritually you may be a sick person. God says he is going to heal you. The hands of God is coming down and touching the place where you have sickness. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எங்கே உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ, எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவருடைய கரம் இறங்கி வருகிறது, உங்களை தொடுகிறது, குணமாக்குகிறது. ஆகையினால மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் தாமே உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.